அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றுக்கு என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பீரி எப்படி இருக்கும், ஓஐ டேட்டாலாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆன லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு குளோபல் மார்க்கெட்டு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இருந்ததுனால மார்க்கெட் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன்லேயே இருந்துகிட்டு இருந்துச்சு. விழுகிற மார்க்கெட்டாக இருந்தால் கண்டிப்பாக விழுந்திருக்கும், ஆனால் விழுகலை, சஸ்டெயின் பண்ணி தான் நின்னாங்க. சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சொன்னது இந்த ஸ்விங் சொன்னோம், ஆனால் இந்த ஸ்விங்கில் ஒரு சின்னதாக ஒரு ட்ராப், இந்த இடத்துல ஸ்விங்கில் தான் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல பாருங்கள், மல்டிபிள் டைம் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் ஃபால் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்விங்கில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக திரும்பிடுச்சு. சரிங்களா? ஓகே, நம்ம இந்த லெவலை நாளைக்கான சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட். சரிங்களா? மார்க்கெட் ஒரு டபுள் பாட்டம் மாரி எடுத்திருக்கு. அதே நேரத்தில் இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. இங்கே அந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஒன்ஸ் அகைன் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக அகைன் ஒரு நல்ல ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜோனுக்கு மேலே தான் மார்க்கெட்டும் முடிஞ்சிருக்கு. இந்த ட்ரெண்டுக்கு மேலே மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா நாளைய தினம் 22,500 தான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டுக்காக இருப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஓஐ டேட்டா நாளைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் பாருங்கள், 22,500 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. இன்றைக்கான ஹை பார்த்திங்கன்னா நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி டே ஹை 22,497, 22,500 அப்படிங்கிற லெவல் மார்க்கெட்டுக்கு நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு சப்போஸ் இந்த ஜோனுக்குள்ளார கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு நாளைக்கு இப்படி கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 22,500 மார்க்கெட் தொட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியாக்குள்ளார இப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம். இதை தான் எதிர்பார்ப்புகள். இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 22,750 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, தென் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் கீழே போணுச்சு அப்படின்னா 22,169 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,872 வரைக்கும் நெஃப்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி நெஃப்டியில் யார் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நெஃப்டி ஏறுறதுக்கான காரணம் இன்றைக்கி யார் அப்படின்னா கொடாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், டிசிஎஸ், ஐசிஐசிஐ பேங்க், பாரதி ஏர்டெல், இவங்களாம் பார்த்திங்கன்னா நெஃப்டி ஏறுறதுக்கு இன்றைக்கி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சன்ஃபார்மா கூட கொஞ்சம் நல்லா இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. அதனால் சன்ஃபார்மா கூட ஒரு 6 பாயிண்ட் ஏற்றத்தை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் ரேலி. கொடாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஃபெட் பேங்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கானது. பேங்க் நிஃப்டியும் ஒரு நல்ல ஒரு 500 பாயிண்ட் ஏறிட்டு க்ளோசிங் என்ன பண்ணியிருக்காங்க 47,965. ஏன்னா ஓஐ டேட்டா 48,000 அப்படிங்கிற லெவலில் ஓஐ டேட்டா பில்ட் ஆயிருந்துச்சு. அந்த ரீசன்னால வேண்டி மார்க்கெட் அந்த இடத்துல க்ளோசிங் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை தான் மார்க்கெட் இப்போ ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல 47,837 அப்படிங்கிற லெவல் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் இங்கேருந்து அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் தான் இருக்கும். குளோபல் மார்க்கெட்லாம் கிட்டத்தட்ட நேற்று 2%, 1.5% விழுந்திருக்கு. சப்போஸ் விழுற மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம மார்க்கெட் இன்றைக்கி விழுந்திருக்கும். இன்றைக்கி விழலை, குளோபல் மார்க்கெட் வீக்காக இருந்தும் நம்ம மார்க்கெட் விழலை அப்படின்னா பையிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி டே லோ சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு பேங்க் நிஃப்டி 47,471 அப்படிலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு. அந்த லெவலை நான் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 47,192 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 46,759 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த லெவலை ஒரு இன்றைக்கி டே லோ. சரிங்களா? இந்த லெவலை 47,734 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்குவோம். இந்த ஸ்விங் மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிட்டு தான் நல்லா மேலே போணுச்சு. டே ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸு
48,158 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 48,300 அப்படிங்கிற ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ணால் பேங்க் நிஃப்டி வந்து நல்லாவே மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து வர இருக்கிற நாட்களில் பார்த்துக்கலாம். நிஃப்டியோட ஒய் டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோட இறுதியில் வந்து சொல்கிறேன். ஐடி ஃபின் நிஃப்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபின் நிஃப்டியும் வந்து பேங்க் நிஃப்டி போலவே தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு நண்பர்களே. இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டுக்கு மேலே வந்திருக்கு. ஓகே, இந்த ட்ரெண்டுக்கு உடச்சிட்டு மேலே வந்துடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் வந்துடும் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இன்றைக்கி வந்து டேலோ நம்ம நேற்றுக்கு சொன்ன லெவல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு சூப்பராக. அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான சப்போர்ட்டும் 20,805 அப்படிங்கிற லெவல் வந்து நாளைக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து டே ஹை டபுள் டாப் மாரி எடுத்துருக்கு பார்த்தீங்களா, 21,060 அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 21,173 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, தென் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா 20,800 ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,600 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,340 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுத்துக்கிட்டு இருக்குது. மிட் கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் காமிக்குது. ஏன்னா ரீசெண்டாக வந்து இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஒரு ஃபால் வந்துச்சு பார்த்திங்களா, அன்றைக்கி ஒரு கரெக்ஷன் பண்ணாங்களே மிட் கேப்பில், அந்த கரெக்ஷனில் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஓகே, இந்த ட்ரெண்டை அழகாக மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்படியே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மிட் கேப்பு இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 11,000ங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்லாவே ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது மிட் கேப்பில். சரிங்களா, மிட் கேப்புக்கு இன்றைக்கி வந்து டே லோ தான் நாளைக்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, மிட் கேப்பு தான் இன்றைக்கி கொஞ்சம் சொதப்புனுச்சு, ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே விஎஸ்எஃப் ரெக்கவரி. எப்போதுமே மிட் கேப்லாம் விழுந்துச்சுன்னா 100 பாயிண்ட் விழுது, 100 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிடுது. எப்போதுமே மிட் கேப்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஏன்னா வந்து குவான்டிட்டி வந்து 75 அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா லாஸ் வந்தாலும் அதிகமாக வரும், ப்ராஃபிட் வந்தாலும் அதிகமாக வரும். சரிங்களா, அதனால் ரொம்ப சேஃபாகவே வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த இடம் வந்து சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம். ஓகே, 10,652 அப்படிங்கிற லெவல் வந்து செகண்ட் சப்போர்ட்டு, 11,600 10,600 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு சப்போர்ட்டு. இன்றைக்கி வந்து டே ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு 10,935ங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்தால் 11,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சுன்னா 11,100 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது எல்லாமே மிட் கேப்புக்கான லெவல்ஸு. ஓஐ டேட்டா நெஃப்டியில் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக புட் சைடு தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. 22,300 நல்ல சப்போர்ட்டாக இருக்குது, 22,474 இருக்குது, 300 400 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் 22,500லேயே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பில்ட் ஆகிட்டு இருக்குது. 22,500 600 700 800லாம் கூட கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. அப்போனா வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து ஓஐ டேட்டா பில்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஓவராலாக புட் சைடு ஸ்ட்ராங்காக 22,000லையும் 22,300 22,400லாம் இருக்குது. கால் சைடு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. இப்போ இதுக்கான அளவுகள் என்ன சொல்ல வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதான் இண்டிமேட் பண்ணுது. ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் ஹவர்ஸில் ஓஐ டேட்டாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது, எதுவும் ஜாயின் பண்ணாதீங்க, லிங்க்கை பயன்படுத்தி மட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரீ டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் ஃப்ரீ டிமாண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ரோக்கரேஜோட ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா, மேலும் அதே நேரத்தில் கோர்ஸஸ் சம்மந்தமாக ஏதாவது கற்றுக்கணும், மார்க்கெட்டை வந்து தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.
மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.